நீங்கள் எதுனா டிவிஎஸ் ஆர்பிட்டர் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணின்னு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் ஆச்சு. 7 மாதத்தில் நான் அந்த வண்டியில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், அதில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிக்கிறேன். ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த வண்டியில் ஒரு 6 கலர்ஸ் இருக்குது. 6 கலர்ஸுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் எந்த கலர்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நான் வாங்கின கலர் வந்து கிரே அண்ட் பிளாக் இருக்குது இல்லை, ஸோ அந்த கலர் தான் நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த வண்டி ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 கிலோமீட்டர் ஸ்பீடு, 68 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது. பட் ஷோரூமில் கிளைம் பண்ணுறதும் அவ்வளோதான் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 158 சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் 158 கொடுக்காது. நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் எடுத்துக்கினாலுமே அவங்க சொல்கிற ரேஞ்சு கொடுக்காது. ஏன்னா நம்ம வந்து அவங்க சொல்லுவாங்க ஷோரூமில் இவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம். பட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா அதில் கஸ்டமர் ரிவ்யூ என்ன இருக்குது அதுதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கஸ்டமர் ரிவ்யூ வந்து அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு இவ்வளோ மைலேஜ் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னா முதல்ல கஸ்டமர் ரிவ்யூ எவ்வளோ மைலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் எடுத்துக்கணும். இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் பற்றி அந்த வண்டியோட ப்ளஸ்ஸாக இருக்கட்டும் மைனஸாக இருக்கட்டும், அந்த வண்டியிலலாம் என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்துச்சு எனக்கு, அது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். வேணும்னா போய் பாருங்கள்.